ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ டிப்ஸ். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் பாத்தீங்க அப்படின்னா, நம்மள ஒரு பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணும். நமக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட இன்டராக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது இன்டர்வியூல நம்ம வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வீடியோவ நீங்க முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நெறைய டிப்ஸ் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ நெறைய கேண்டிடேட்ஸ் இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்ப்போம். நம்ம நெறைய நாலேட்ஜ் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூல ஃபெயில் ஆகுறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, புவர் க்ரூமிங். அவங்களோட க்ரூமிங் இருக்கு பார்த்தீங்களா, அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கும். சரி ஓகே. எனக்கு தான் எல்லாமே தெரியுமாச்சு. நான் எப்படி போனாலுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு தாட் இருக்கும். அது இருக்கக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா, டிஸ்கர்டியஸ் அண்ட் அன்கிரேஸ்ஃபுல் பாடி லாங்குவேஜ். நம்மோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மரியாதை இல்லாம இப்ப எனக்கு என்ன அந்த மாரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு கோர்டியஸா இருக்கணும். ஒரு மரியாதையான ஒரு பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, பிரிப்பரேஷன். நீங்க வந்து நல்லா நல்லா வேலை பார்ப்பீங்க. நெறைய நாலேட்ஜ் இருக்கும். ஆனா, ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார்ந்து பிரிப்பேர் பண்ணணும். ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எப்படி பண்றோம்? நம்மோட அந்த ஃப்ளோ என்ன? நமக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு? எல்லாத்தையுமே ப்ரீவியஸா பிரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல புவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் பேசவே மாட்டாங்க. ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நர்வஸ் ஆவாங்க. அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல லாக் ஆஃப் பர்சனல் அண்ட் கேரியர் கோல்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சனல் கேரியர் கோல்ஸ் ஏதாவது கேட்டா, "ஒண்ணுமே இல்லங்க. நான் வேலை பார்க்கணும் அவ்வளவுதான்." ஒரு கோல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா, நம்மளோட வேலையே ஒரு கோல் தான். நம்ம ஒரு கோல் இருந்தா மட்டும் தான் அத அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டிங் ஹால்ல உட்கார சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து பிஹேவியர் ரொம்ப ஒரு புவரா இருக்கும். "எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடாது. அதே போல லாக் ஆஃப் பங்க்சுவாலிட்டி. இப்போ ஒரு 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா 9:30, 10:00 போறீங்க. அப்போ கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபெயில் ஆகுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரீவியஸா ஒரு 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் பிஃபோரா நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து போறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயம். அதேபோல கம்ப்ளைனிங் அபௌட் வேரியஸ் திங்ஸ். நீங்க முன்னாடி கம்பெனில வேலை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களோட பாஸ், உங்களோட கொலீக்ஸ் எல்லாமே வந்து அவங்க பிஹேவியர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அத வந்து அவங்க மேல ஃபால் பாயிண்ட் பண்ணுவீங்க. அவங்கள இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. அந்த மாரிலாம் எதுவுமே நம்ம வந்து பண்ணவே கூடாது. அதேபோல லேக் ஆஃப் எந்தூசியாசம் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இது எதுவுமே இருக்காது. ஆர்வமே இல்லாம இருக்கிறது. ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து இன்டர்வியூல ஃபெயில் ஆவறதுக்கு மெயினான ஒரு ரீசன்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. இப்போ நான் ஒரு மெயினான ஒரு ரீசன் சொன்னேன். அந்த டிப்ஸ் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சக்சஸ்ஃபுல் இன்டர்வியூ டிப்ஸ் என்ன? பிரிப்பேரிங் ஃபார் இன்டர்வியூ. இப்போ எந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்காங்களோ, ஆஃபர் வந்திருக்கோ, அந்த கம்பெனிய பத்தி வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோங்க. உங்களோட ஹிஸ்டரி என்ன? உங்களோட அச்சீவ்மென்ட் என்ன? எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலா வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதேபோல இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க கொண்டு போறீங்க பார்த்தீங்களா? உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா நீட்டா வந்து கேரி பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரெஸ்யூம். உங்களோட ரெஸ்யூம்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ எக்ஸாக்ட்டா அத மட்டும் ஆட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு? அத மட்டும் தெளிவா நீங்க ஆட் பண்ணீங்கனாவே போதும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே. நீங்க இதுக்கு முன்னாடி நாள் உட்கார்ந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அதேபோல கன்ஃபார்ம் தி வென்யூ ஆஃப் த இன்டர்வியூ. எங்க நடக்குது? நம்ம எப்படி போறோம்? அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க லொகேட் தி வென்யூ இயர்லியர், ரிலாக்ஸ் அண்ட் ஹேவ் குட் ஸ்லீப் அண்ட் ஹேவ் சம் பிரேயர்ஸ். இதெல்லாம் ஒரு சம் எக்ஸாம்பிள். எங்க நடக்குது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, ஈஸியா ரிலாக்ஸா நம்ம தூங்கிட்டு எந்திரிச்சு, அழகா ப்ரே பண்ணிட்டு, ஓகே இன்னைக்கு எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து நான் வந்து பாஸ் ஆவேன், கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில நீங்க வந்து போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதேபோல இன்டர்வியூ டே இருக்கு பார்த்தீங்களா? மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் அப்படி இல்ல 30 மினிட்ஸ் இயர்லியரா போறது ஒரு பெட்டர். அதேபோல அங்க போனீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓ! இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்படிதான் இருக்கும். அட்மாஸ்பியர் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னா, அந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியும். அதேபோல டோன்ட் கேரி டூ மச் பேக்ஸ். நெறைய வச்சுட்டா போகக்கூடாது. சிம்பிளா அழகா நீட்டா வந்து கேரி பண்ணிட்டு போங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டூ த அத்தாரிட்டி கன்சர்ன்ட். நீங்க போயிட்டீங்கன்னா ரிப்போர்ட் பண்றீங்க. சார் நான் வந்து ரீச் ஆயிட்டேன். நான் இங்க தான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க வந்து கம்யூனிகேஷன் குடுத்துறணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஹால் பிஹேவியர். ஒரு பிஹேவியர் அதாவது ஹால்ல உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா, பேஷண்ட் ரொம்ப ஒரு பொறுமையா இருங்க. அதே போல அது பொலைட்லி யாராவது ஏதாவது கேட்டாலுமே வந்து பொலைட்டா வந்து ஆன்சர் பண்ணுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, மொபைல் எல்லாத்தையுமே வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதே போல ஸ்மோக்கிங்கு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த காசிப் மத்தவங்க இல்ல வருது ஏதாவது ஒண்ணு பேசுறது. அது சிம்பிளா சைலண்டா வந்து ரொம்ப ஒரு பொறுமையா ரிலாக்ஸா வந்து உட்கார்ந்துருங்க. அதே போல ஒயில் என்டரிங் த இன்டர்வியூ ஹால்.
நீங்க இன்டர்வியூ ஹால் போறீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, என்டர் கான்ஃபிடென்ட்லி நாட் அரகன்ட்லி. கான்ஃபிடென்ட்டா போங்க. ரிலாக்ஸா. ஸ் அதே போல ஷட் த டோர் ஜென்ட்லி. அந்த நீங்க டோர் வந்து குளோஸ் பண்றீங்கன்னா, ரொம்ப ஒரு ஜென்யூனா ஸ்லோவா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அத வந்து குளோஸ் பண்ணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? உங்க இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பெர்சன் முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. சின்ன ஒரு ஸ்மைல் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹேண்ட். அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்வியூ டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, கண்ண பார்த்து பேசவே மாட்டோம். பக்கத்துலலாம் பார்த்து பேசுவோம். ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, பி அட்டென்டிவ், லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் லேர்ன் ஃபார்வர்ட். அதே போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெளிவா வந்து லிசன் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. அதே போல டோன்ட் லீன் ஆன் த டேபிள் அண்ட் டோன்ட் ஸ்லெட்ஜ். சாயக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா, டோன்ட் டாஸ் யுவர் ஃபைல்ஸ் அக்ராஸ். அதே போல பார்த்தீங்கன்னா, ஃபைல வந்து ப்ராப்பரா நீங்க வந்து வச்சுக்கோங்க. சிரிக்கக்கூடாது. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் ஓவர் த ஃபைல் ரைட் சைடு ஃபேசிங். ஃபைல வந்து எப்போதுமே ரைட் சைடே வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் ஆர்க்யூ. ஆர்க்யூ பண்ணாதீங்க. அப்ப என்ன தெரியுமோ அத பொறுமையா, நிதானமா வந்து ஆன்சர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே போல அந்த இன்டர்வியூ டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த நான் வெர்பல் மெசேஜ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த போஸ்சர். நம்மோட பாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது, நம்மோட ஹேண்ட் ஷேக்கு, அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட்டு, நம்ம மூவ் யுவர் ஹேண்டு, டோன்ட் ஃபிட்ஜெட்டு, இந்த நகம் கடிக்கிறது, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆக்டிவா வந்து நீங்க வந்து லிசன் பண்ணணும். அதே போல வந்து நர்வஸ் மேனரிசம் இதெல்லாம் எதுவுமே இருக்கவே கூடாது சுத்தமா. கிளியரா நீங்க வந்து பேசுங்க. பயப்படவே பயப்படாதீங்க. நமக்கு வந்து நம்ம இன்டர்வியூ நம்ம சக்சஸ் ஆகுறோம், ஃபெயில் ஆகுறோம். அது செகண்டரி. பயப்படவே கூடாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பி பாசிட்டிவ் அண்ட் எந்தூசியாஸ்டிக். அதே போல ஒயில் ஆன்சரிங் கான்சைஸா இருக்கணுங்க. ப்ரொவைட் எக்ஸாம்பிள். அவங்க என்ன கேட்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணா போதும். ரொம்ப ஒரு துல்லியமா இருக்கணும் இந்த ஆன்சர். அதே போல ஹேண்ட் ஷேக். ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு உங்கள நீங்க வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. அது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் பண்ணும் உங்களுக்கு. ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து கிரியேட் பண்ணுங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் வந்து உட்காரக்கூடாது. இந்த மாரி உட்கார்ந்துக்கோங்க. பிளஸ் ஹைட்டா உட்கார்ந்துக்கோங்க. இந்த மாரி உட்காரக்கூடாது. ஏன்னா, இதுதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். அதேபோல மெயினா பார்த்தீங்கன்னா, ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அங்க பேசும்போது எங்கேயோ பார்த்திருக்கிறது அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஐ கான்டாக்ட் யாரு இன்டர்வியூ எடுக்குறாங்களோ, அவங்களோட கண்ண பார்த்து தெளிவா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா பேசணும். அது இன்னியுமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அதேபோல இந்த ஐ கான்டாக்ட் இருக்கு பார்த்தீங்களா? வென் கிவிங் எ பிரசன்டேஷன் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐ கான்டாக்ட். நம்ம நெறைய பேர் என்ன பண்றோம்னா, ஐ கான்டாக்ட் வந்து மிஸ் பண்றோம். யாராவது பேசும்போது கீழ குனிஞ்சுட்டு பேசுவோம். இப்டி சைட்ல பார்த்துட்டு பேசுவோம். ஐ கான்டாக்ட் அப்டிங்கிறது ஒரு விதமான ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கான்ஃபிடென்ட். மெசேஜ் வந்து நம்ம ப்ராப்பரா கன்வே பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஃபிட்ஜெட். என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த பெண்ண வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது, நகம் கடிக்கிறது, அதே போல பார்த்தீங்கன்னா, டேப் வந்து ஏதாவது இப்ப பேனா இருக்கும். அத வச்சு இந்த மாரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. லிசன் அட்டென்டிவ்லி. லுக் அட் த இன்டர்வியூவர் டைரக்ட்லி, பட் டோன்ட் கெட் இன்டு எ ஸ்டேர் டவுன். சிட் அப் ஸ்ட்ரைட். ட்ரை டூ ரிலாக்ஸ். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே போயிட்டு டேபிள்லயே படுத்துக்குவாய்ங்க. படுத்துட்டு, "ஓகே சார், சார் சொல்லுங்க சார்." ஸ்ட்ரெய்ட்டா ரிலாக்ஸா உட்கார்ந்து அவங்க என்ன ஆன்சர் கேட்கறாங்களோ அத மட்டும் பண்ணுங்க. போதும். அதே போல ஸ்பீக் கிளியர்லி. தெளிவா பேசணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? சரி, எஸ். இது தெரியுது சார். எனக்கு இது தெரியல. நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் சிம்பிள். அதே போல உங்க நாலேட்ஜ நீங்க எக்ஸாக்ட்டா கிளியரா வந்து கம்யூனிகேட் பண்ணாவே போதும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அதான். தெரியலன்னா தெரியல. அவ்வளவுதான் சிம்பிள். நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதான் முக்கியமான ஒரு விஷயம் இதான். அதே போல பி பாசிட்டிவ் அண்ட் எந்தூசியாஸ்டிக். ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கணும். ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக் பெர்சனா இருக்கணும். ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு பெர்சனா நீங்க வந்து இருக்கணும். இதுக்கான டக்கு டக்கு டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும், அப்புறம் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாசிட்டிவா. பாசிட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து நமக்கு வந்துட்டே இருக்குங்க. ஓகே. இந்த மாரி இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. பயப்படாதீங்க. எந்த இன்டர்வியூவா இருந்தாலும், ஹெச்ஆர் யாரா இருந்தாலும் போயிட்டு உட்காருங்க. ரிலாக்ஸா ஆன்சர் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அடுத்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டரா பண்றதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்டர்வியூ டிப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ பார்க்க முடியும். பை.